இட் இஸ் நாட் த பிளெஸிங்ஸ் தட் டிசைட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். தேவனுடைய சமூகம் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை தீர்மானிக்கும். இந்த 40 வருஷமும் என் கூட கர்த்தர் இருந்தார். அவருடைய சமூகம் என்னோடு இருந்தது. அவருடைய மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் நான் பார்த்தேன். அவர் என்னை விட்டு விலகவில்லை. அவருடைய சமூகம் என்னை விட்டு விலகவில்லை. More than canon, the presence of God was with me. கர்த்தர் மோசேயோடு முழுமையாய் 40 நாள் பேசுவதற்கு முன்பாகவே இந்த ஜனங்களோடு பேசுறார். என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம், நீங்க ஓய்வு நாள் ஆசரிங்கன்னு எல்லா பிரமாணங்களையும் 10 கற்பனைகளையும் கொடுத்துட்டு கடைசியா சொல்றாரு, பொண்ணுனால ஒரு தெய்வத்தையோ வெள்ளினால ஒரு தெய்வத்தை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றாரு. இந்த ஜனங்களோடு கர்த்தரே பேசுகிறார். 20-23 இந்த மோசேட்ட சொல்ல கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் மோசேயை மாத்திரம் கூப்பிட்டு 40 நாள் அவருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை பற்றியதையும் அப்புறம் நியமங்கள் பிரமாணங்களை எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள். 46 50 நாளுக்கு முன்னாடி தான் கர்த்தர் சொல்லியிருந்தாரு, ஒரு உருவம் நீ செய்யக்கூடாதுன்னு. மோசேட்ட சொல்லல, ஜனங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். ஜனங்கள் எல்லாம் காதுகள் கேட்க கர்த்தர் சொன்னார், எனக்கு ஒத்த ஒரு ரூபத்தை நீ செய்யாதே, எந்த மிருகத்திற்கு ஒத்த பொற்சிலையோ தங்க சிலையோ இல்ல வெள்ளியிலையோ நீ செய்யாதன்னு சொன்னார். அப்புறம் நீங்க பலி செலுத்தாதீங்க, வேற யாருக்கும் பலி செலுத்தாதீங்கன்னு சொன்னார். ஆனா இவங்க அதைத்தான் கரெக்டா செஞ்சாங்க. தங்களுடைய பொன் ஆபரணங்களை எல்லாம் கலட்டி கொடுத்து ஆரோன் அதை வச்சு ஒரு பொன் கன்றை செய்யறான். இப்ப மோசே பிரமாணங்களோடும் கற்பலகைகளோடும் கீழே வரும்போது மோசேக்கு பயங்கர மனவேதனை, கர்த்தருக்கும் மிகுந்த மனவேதனை. யாத்ராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 1-3 வரைக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் இம்மோரியனையும் ஏத்தியனையும் பெர்ஷியனையும் ஏவியனையும் எபூசனையும் துரத்து விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் வரமாட்டேன், நீங்க போங்க அப்படிங்கிறார். கர்த்தர் கோபித்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் கோபமா இருக்கிறாருங்கிறத விட கர்த்தர் கோபித்துக் கொள்ளுகிறார். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. God is not furious here. He is rather angry with the people. இங்க வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் மகா பரிசுத்தர். அவர் கீழே இறங்கி வரும்போது சீனாய் மலையெல்லாம் புகைக்காடாய் மாறினது. ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. அவருடைய வல்லமைக்கு நிகரே இல்லை. மனிதரில் ஒருவரும் அவரை கண்டதில்லை. ஆனால் அந்த மிகப்பெரிய தேவன் கோபித்துக் கொள்ளுகிறார். யாரோட தெரியுமா கோபிச்சுக்க முடியும்? தனக்கு சமமானவர்களோட தான் கோபிச்சுக்க முடியும். ஏன் இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கிற மோடி என்கிட்ட கோவிச்சுக்கிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க லூசுன்னு அர்த்தம். ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி, ஒரு நாட்டினுடைய ராஜா சாமானிய மக்களை தனக்கு அவன் நிகராக ஒப்பிடுவதில்லை. You cannot find any prime minister walking and talking with the common people or rather having a cup of tea with the common people. No. ஒரு சாமானிய மனிதனோடு ஒரு கப்பு டீ குடிச்சதோ இல்ல ஒரு SMS அனுப்பியோ இல்ல பேசியோ இல்ல, கிடையாது. ஆனால் தேவர்களுக்கெல்லாம் தேவரானவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் உங்களோடும் என்னோடும் அவர் கோபித்துக் கொள்ளுகிறார். Isn't this a privilege? இது ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அல்லவா? இன்னைக்கு எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தாதி கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் கோபப்பட்டார் தான், பட் யார்கிட்ட கோபப்பட முடியும்? தன்னோடு யாரை அவர் நிகராக வைத்திருக்கிறாரோ அவர்களோடு தான் அவர் கோபப்பட முடியும். நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடத்திலையும் இந்த மோசேயினுடைய இடத்திலையும் நீங்க உங்களை வச்சுக்கோங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கோபித்துக் கொள்ளுகிறார். அவர் சொல்றார், நான் வரல, இனிமேல் நீங்க போங்க. கர்த்தர் அவர்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருந்தார்.
இந்த நாடு முழுசுமே எனக்கு ஆசாரியர்களாய் இருப்பார்கள். அதனாலதான் அவரே தன்னுடைய செட்டைகளின் மேல் வைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வந்தார். அதனாலதான் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் அவரே தூக்கி சுமந்து இந்த எகிப்தின் அடிமைத்தனமாகி இந்த உலகத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு நம்ம வெளியே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் அவருக்கு ஆசாரிய சந்ததியா இருக்க வேண்டும், நாம் அவருக்கு ராஜரீக கூட்டமா இருக்க வேண்டும் என்று உங்கள் மீதும் என் மீதும் மிகப்பெரிய திட்டத்தோடு அவர் ரொம்ப சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு வரார். He had great plans for those people and the people of Israelites disappointed him. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து பல திட்டங்களை வைத்திருந்தார். ஆனா அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம நமக்கென்று நாமே சில காரியங்களை செய்து தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோம். அவரும் நம்ம கிட்ட கோவிச்சுக்கிறார். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ போ, அவங்க என்னுடையவங்க கிடையாது, அவங்களாம் உன்னுடைய ஆட்கள். உன் மேல வச்சிருக்க மரியாதை கூட என் மேல வைக்கல. மோசேக்கு என்ன ஆனதோ உன் மேல இருக்கிற அக்கறை கூட என் மேல இல்ல. Probably they love you. நீ அவங்களை நடத்தி கூட்டிட்டு போ அப்படின்னு கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். How many of you can picture this? எத்தனை பேர் இப்போ தேவனுடைய இந்த மனதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது? அவருடைய அந்த வேதனையை நீங்கள் கேளுங்க. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை காத்திட்டேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை காத்திட்டேன். பலன் என் கரத்தால் தாங்கினேன் உன்னை நான், எந்தன் அன்பினால் உன்னை நிறுத்த. பலன் என் கரத்தால் தாங்கினேன் உன்னை நான், எந்தன் அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னுடைய மனசை வேதனைப்படுத்திட்டீங்க. நான் வரல, ஆனா நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன்ல, நான் கொடுப்பேன் என்று சொன்ன கானானை நீங்க போய் சுதந்திரிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் பத்திரமா உங்க வழியில சேதமாகாதபடிக்கு உங்களுக்கு நான் பாதையில ஒரு தூதனை அனுப்புறேன். இந்த தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை வேதனைப்படுத்தி விட்டார்கள், அவரை துன்பப்படுத்திட்டாங்க, அவரை ஏமாத்திட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு வாக்கு கொடுத்தேன், அதுல இருந்து நான் மாற மாட்டேன். நீங்க மாறிட்டீங்க, ஆனா நான் மாற மாட்டேன். அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை நான் நிச்சயமாக தருவேன். That is the heart of our Father. தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்க, நம்முடைய தேவனுடைய உள்ளத்தை பாருங்க. நம்ம தேவன் ஒன்றை நமக்கு கொடுத்து விட்டு நமக்கு செய்வேன் என்று சொல்லிவிட்டு நாம் மாறின பின்பு அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிற தேவன் அவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு பாருங்க, நீங்க போய் சுதந்திரிச்சுக்கோங்க, நான் வரமாட்டேன். உனக்கென்று நான் வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள், பட் ஐ எம் நாட் கோயிங் வித் யூ. இப்படி கர்த்தர் சொன்ன உடனே இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது, துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். They mourned over it. ஒரு செத்து போனா என்ன நடக்குமோ, தங்களுக்கு பிரியமானவர்கள் இறந்து போனா எப்படி அவர்கள் துக்கம் அனுசரிப்பார்களோ அதே போல அவர்கள் துக்கம் அனுசரிச்சார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் அவர்களோடு கூட வருவதுதான் அவருடைய பெரிய பொக்கிஷம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் சொல்றாங்க, இது துக்கமான செய்தி ஆயிற்றே, இது கஷ்டமான செய்தி, கர்த்தர் எங்களோடு வராத ஒரு செய்தி, இது துக்கமான செய்தி. நிறைய நேரத்துக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இல்லை, ஆனா எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்குதுன்னா அது நிறைய கிறிஸ்தவர்களுக்கே சந்தோஷமான செய்தியா இருக்கு. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு இது துக்கமான செய்தி. தங்க ஆபரணங்கள் எல்லாம் கழட்டுறாங்க. இன்ஃபேக்ட் கர்த்தர் தான் சொல்லியிருந்தார், இந்த ஆபரணத்தெல்லாம் கழட்டுன்னு மோசேட்ட சொல்றாரு, இந்த ஆபரணத்தெல்லாம் கழட்ட சொல்லுன்னு. ஆனா இவர்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள், இவர்கள் மனஸ்தாபப்படுகிறார்கள். கர்த்தர் எங்களிடத்தில் இல்லை, அவர் எங்களோடு வரவில்லை என்பதற்காக மனஸ்தாபப்படுகிறார்கள். இன்னைக்கும்
நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கலையா, இவன் கர்த்தரோட ஒழுங்கா இல்லை. இவனுக்கு ஏதோ தரித்திரமா, இவன் கர்த்தரோட ஒழுங்கா இல்லை. ஏதோ கஷ்டத்துல போறானா, இவன் கர்த்தரோட ஒழுங்கா இல்லை. ஒழுங்கா போய் ஜோம் பண்றா, அல்லா போய் ஜோம் பண்ணு, அல்லா ஜோம் பண்ணு. இதுக்குன்னு சில கூட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில். ஜோம் பண்றது இல்லையா, ஒழுங்கா ஜோம் பண்ணு, நல்ல ஜோம் பண்ணு, உனக்கு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுக்கும்படி நன்றாக ஜெபம் பண்ணு. நீ என்ன பண்ற? நீ பண்ணு, வாலிபர்களுக்காக பண்ணு. இந்த பையனுக்கு வேலை கிடைக்கல, நீ பண்ணு. ஏன் அவன்கிட்டயே போய் சொல்ற? அவனே துக்கத்துல இருக்கான். இதே ஒருத்தன் நல்ல ஆசீர்வாதமா இருக்கான்ல, அவங்கிட்ட போய் நீ கேட்டிருக்கியா? தேவ பிரசன்னத்தை நீ ஒவ்வொரு நாளும் உணர்கிறாயா? உன்னை கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருப்பா, தேவனுடைய சமூகத்தை நீ ஒவ்வொரு நாளும் தேடுகிறாயா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னா, பணம் காசு வந்துருச்சுன்னா இவன் கர்த்தரோட இருக்கான். பணம் காசு இல்லையா, வேலை இல்லையா, திருமணம் ஆவலே, ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கிறான். இல்ல பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம என்னைக்கு புரிய போறோம்? இட் இஸ் நாட் த பிளெஸிங்ஸ் தட் டிசைட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். தேவனுடைய சமூகம் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை அது தீர்மானிக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அவரே தான் சொன்னாரு, நீங்க போங்க, உங்களுக்கு நான் கானானை கொடுக்குறேன், நீங்க போங்கன்னு அவர் தான் சொன்னார். Just because you are blessed, just because you are receiving all sorts of blessings doesn't mean that God is with you. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது அது அடையாளம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, இது துக்கமான செய்தி. எத்தனை பேரால இன்னைக்கு சொல்ல முடியும், இது துக்கமான செய்தி, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அது எங்களுக்கு துக்கமான செய்தி ஆண்டவரே. உம் சமூகம் நான் வாழ்ந்தால்தான் நான் பாக்கியவான். உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். எப்போதும் உம்மை துதிப்பே, என் நேரமும் உம்மில் மகிழ்வே. எப்போதும் உம்மை துதிப்பே, என் நேரமும் உம்மில் மகிழ்வேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் உம்மை துதிப்பே, என் நேரமும் உம்மில் மகிழ்வே. போதும் நீங்க போதும், உம் சமூகம் உன் பிரசன்னம் போதும், நீங்க போதும், உம் சமூகம் உம் பிரசன்னம். பிரியமானவனே, பிரியமானவளே, ஒருவேளை நீ விரும்புகிற பணம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், நீ விரும்புகிற ஐஸ்வர்யம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், சமுதாயத்தில் உனக்கு நன்மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். It doesn't matter. It doesn't matter at all. 33:5 நீங்கள் போட்டிருக்கும் உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தார். இந்த ஜனங்கள்லாம் துக்கம் கொண்டாடும் போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், அவங்களுடைய ஆபரணத்தை கழட்ட சொல்ல, அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு? ஆபரணத்தை கழட்ட சொன்னாரு. ஏன்னா கர்த்தருக்கு ஆபரணத்தை பார்க்கும்போது, இந்த ஆபரணத்தினால தானே அவங்க தப்பு செஞ்சாங்க. ஆபரணத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த பொற்சிலை கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த இதை வச்சு தான் செஞ்சாங்க. அதனால அதை எடுக்க சொல்ல அவங்களுக்கு வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. I don't know how many of you could understand and feel the love of God. தேவனுடைய அன்பை எத்தனை பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இந்த ஆபரணத்தினால் தான் அவர்கள் என்னை வேதனைப்படுத்தினார்கள், என்ன வேண்டான்ட்டாங்க. அதனால அந்த ஆபரணத்தை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு வேதனை வருது, அது கழட்ட சொல்லு. ஆனா இதே ஆபரணத்தை போட்டு நல்லா அவங்களுக்கு சிங்காரிச்சு அவங்களுக்கு நகையெல்லாம் போட்டு கூட்டிட்டு வராரு. இந்த நகையினால் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம்
கர்த்தர் சொல்ல அந்த நகையெல்லாம் கழட்டு. அதை பார்த்தாலே எனக்கு அந்த பொன் கன்று தான் தெரியுது. மோசே அதை எரிச்சிட்டாரு பொற்கன்றெல்லாம். ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது. லுக் அட் த possessiveness of our God. எந்த விஷயம் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதோ அதை தேவன் அருவருக்கிறார். உங்க மேல அவரால் கோபப்பட முடியாது, ஏன்னா நீங்க அவருடைய புள்ள. இஸ்ரவேல் மீது அதிக கோபத்தை பட முடியல. That is the intimacy that God wanted to have with the people of Israel. அப்ப மோசே சொல்றாரு 33:13 வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா I must know your ways and I must know who you are, Lord. Hallelujah. மோசே கிட்ட இருக்கிற அந்த ஞானத்தை பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நான் அறிய வேண்டும், உம்முடைய வழிகள் தான் எனக்கு வேண்டும். நீங்க கோவப்பட்டு வராம இருந்துடாதீங்க. நீங்க வரலனா உம்முடைய வழிகளை நான் அறிந்து கொள்ள முடியாது. தூதனை பத்தி தான் எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியாது. I need to know your ways. அவரை அறிந்து கொள்வதற்கு கிருபை வேண்டும். Let's seek that grace. It's true that we've disappointed you. நாங்கள் உம்மை வேதனைப்படுத்தினது உண்மைதான், ஆனால் என் மீது கிருபையாயிரும், என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லவில்லை. நான் மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கல. உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்குமானால் முன்பு உம்முடைய வழிகளை நான் எப்படி அறிந்து கொள்வேனோ அதே போல் இப்பொழுதும் நான் உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. That should our prayers be. நான் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் நீர் உம்முடைய மகிமை எனக்கு எப்படி வெளிப்படுத்தி இருப்பீரோ, நான் பாவம் செய்யாமல் இருந்தால் உம்முடைய வழிகளை நீர் எனக்கு எப்படி தெரியப்படுத்தி இருப்பீரோ, இப்பொழுதும் எனக்கு நீர் அதை தெரியப்படுத்தும் ஆண்டவரே. I have sinned against thee, but let me find grace in thy sight. உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும். பிரியமானவர்களை, பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இது உங்களுடைய ஜெபமாய் மாறட்டும். நாங்கள் உம்மை வேதனைப்படுத்தினது உண்மைதான் ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தினது உண்மைதான், ஆனால் உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே போய் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் வரலனா நாங்க இங்கேயே இருந்துடுறோம். We'd rather die here. எகிப்துக்கும் போக முடியாது, இல்லை கானான் வேண்டாம். All we need is you. All we need is you. That is the plea of Moses. If you're not going with us, if your presence is not coming with us, we'd rather not go. எங்களை கூட்டிட்டுலாம் போகாதீங்க, ஒரு தூதன்லாம் எனக்கு வேணாம், நாங்கள் இந்த இடத்துல இருந்து போவதில்லை. இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கும் போதே, இந்த வசனத்தை கேட்கும் போதே உங்களுடைய கண்களை நீங்கள் மூடி உங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, all I need is you. All I need is your presence. If you are not going with us, we'd rather not go. எங்களை இங்கிருந்து ஓராடி எங்களை எடுத்து வைக்காதீங்க ஆண்டவரே. நீர் உம்முடைய வாக்கிற்கு நீர் உண்மையா இருப்பீர். எங்களுக்கு தருவேன் என்று நீர் ஆணையிட்டதை எல்லாம் நீர் எங்களுக்கு தருவீர். But all we need is your presence. உம்முடைய presence தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு வேண்டும். இப்படி சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பதில் சொல்றார். 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் உனக்கு செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஹalleluya. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உம்முடைய சமூகம் தான் எனக்கு வேண்டும் என்று சொன்ன ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொன்னபடியே நான் செய்வேன். நான் உன்னோடு கூட வருவேன். என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. I will walk with you. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ என்னுடைய சமூகத்தை கேட்ட இல்ல, நீ என்ன நீ தேடின இல்ல, நான் உன் கூட வரேன். நான் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட நீ என்ன தேடிட்ட? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். What a wonderful privilege is this. 40 வருஷம் கழிச்சு இந்த கானானை சுதந்திரிக்க போறதுக்கு முன்பாக மோசே கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தாத நிமித்தம் கர்த்தர் சொல்லிட்டாரு, 1க்கு 2 முறை சொல்லிட்டாரு, நீ கானானுக்குள்ள போகக்கூடாதுன்ட்டார். அப்போ மோசேனுடைய நண்பர்கள்லாம், அவரோட கூட இருக்கிற சில நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கலாம், அன்னைக்கே கர்த்தர் உன்கிட்ட சொன்னார்ல, நீ இந்த ஜனங்களை கூட்டிட்டு போ. வேற யாரா இருந்தா எடுத்திருப்பாங்க அது ஆஃபர்.
நமக்கு ஒரு லீடர்ஷிப் கிடைச்சிருச்சுடா, கர்த்தர் என்னை உயர்த்தி விட்டார்னு தூக்கிட்டு போயிருப்பாங்க. மோசே வேணான்ட்டாரு. நீங்கள் வந்தால் நான் வரேன், இல்லாட்டி நான் வரல. ஐ டோன்ட் வாண்ட் லீடர்ஷிப். எனக்கு லீடர்ஷிப்லாம் வேணாம். என்ன ஜனங்கள் போட்டுற எனக்கு வேணாம், எனக்கு நீங்கள் தான் வேணும். இப்போ இந்த கூட இருக்கிறவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, அன்னைக்கே நீ இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒத்துருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல, நீ கானானுக்குள்ளே போயிருக்கலாம்ல. இப்போ பாரு நீ எவ்வளோ வேதனைப்படுற, கானானுக்குள்ளே உன்னால் வர முடியாமல் போயிடுச்சு பாரு. 40 வருஷம் கூட வந்து உன்னால் கானானுக்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சு பாரு அப்படின்னு மோசையை பார்த்து இந்த ஜனங்கள் யாராவது சொல்லியிருக்கலாம். அதுக்கு மோசே சொல்லியிருப்பாரு, இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் ஃபார் மீ. கஷ்டம்தான் கானானுக்குள்ளே போகலன்னு. ஆனால் ஆல் த்ரூ திஸ் 40 years God was with me. That's enough. ஆனால் இந்த எல்லா 40 வருஷத்துலையும் கர்த்தர் என் கூட இருந்தார், அது எனக்கு போதும். இந்த 40 வருஷமும் என் கூட கர்த்தர் இருந்தார், அவருடைய சமூகம் என்னோடு இருந்தது. அவருடைய மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் நான் பார்த்தேன். அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவருடைய சமூகம் என்னை விட்டு விலகவில்லை. More than Canaan, the presence of God was with me. That was more a priceless possession for me than Canaan. கானானை விட கர்த்தருடைய சமூகம் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். கானானை விட கர்த்தர் என்னோடு வந்தார், அது போதும். ஒருவேளை நான் கானானுக்குள்ள போயிட்டு கர்த்தர் எனக்கு இல்லைன்னா அது வேஸ்ட். Now I have my God with me. It's disappointing that I'm not able to get to Canaan. But what I need, I've got. எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு. என்ன எனக்கு வேணும்? எனக்கு தேவ சமூகம் தான் வேணும், எனக்கு கர்த்தர் தான் வேணும், கர்த்தருடைய வழிகள் தான் எனக்கு வேணும், அவர் தான் எனக்கு வேணும். அது எனக்கு கிடைச்சிருச்சு. I have received to the fullest of my portion. 40 வருஷ காலமும் அவரோட கூட நான் நடந்துட்டேன், அது எனக்கு போதும். நம்மளும் இன்னைக்கு சொன்னோன்னு வைங்களேன், ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் எனக்கு நீங்க போதும்னு சொன்னீங்கன்னு வைங்க, கர்த்தர் உங்களை பார்த்தும் சொல்லுவார், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். More than anything that I offered him, he sought my presence, he sought my ways, he sought me. இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் போயிட்டு உனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த தேவன் உனக்கு என்ன கொடுத்தாரு? சாமி சாமின்னு போனே என்ன கொடுத்தார்? நீங்க சொல்லுங்க, எனக்கு அவரையே கொடுத்தார், அவரையே எனக்கு தந்து விட்டார். வேற எனக்கு என்ன வேணும்? Who else will I seek for? What else will I seek for? He is all I've got. I've got my Lord. Hallelujah. Don't tell the people, போய் மக்கள்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு அதை கொடுத்தார், எனக்கு இதை கொடுத்தார், எனக்கு தலைவலி இருந்துச்சு அதெல்லாம் நீக்கி போட்டார், எல்லாம் செய்வார் அவர். அது எகிப்திய மந்திரவாதிகள் கூட செய்வாங்க. எகிப்திய மந்திரவாதிகள் கூட சில அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க. But what they could not give is Yahweh himself, the presence of God. இன்பமானாலும் துன்பமானாலும் மறவேனும் அன்பை நான். இன்பமானாலும் துன்பமானாலும் மறவேனும் அன்பை நான். மீண்டும் சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி. இன்பமானாலும் துன்பமானாலும் மறவேனும் அன்பை நான். மழையாயினும் மழையாயினும் வெயிலாயினும் வருவேனும் அண்டை நான். மழையாயினும் வெயிலாகிலும் வருவேனும் அண்டை நான். நீரே என் சொந்தமே, நான் பெற்ற இன்பமே. சொல்லுங்க. நீரே Tell the Lord. என்
what sort of blessing that God is going to bless us with. எந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார் என்று தெரியவில்லை. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களை அவர் நமக்கு தருவார் என்று தெரியவில்லை. But one thing is for sure, His presence is the real joy. அவருடைய சமூகம் தான் ஆனந்தம், அவருடைய சமூகம் தான் பேரின்பம், அவருடைய சமூகம் தான் மகிழ்ச்சி, அவருடைய வழிகள் தான் இன்பம், அவரை அறிகிறது தான் மேன்மை, அவரை பின்பற்றுவது தான் இன்பம், அவருடைய சமூகத்தில் வாழ்வது தான் பாக்கியம். We love you, Lord. We love you. You are all we need. அவருடைய சமூகம் தான் இன்பமானது. அவரே நமக்கு பங்கும் சுதந்திரமாய் இருக்கிறார். Hallelujah. He is our blessing, but not what He gives us. He is our blessing. அவரே நம்முடைய ஆசீர்வாதம், அவர்தான் நம்முடைய கானா, அவர்தான் நம்முடைய நீரூற்று, அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு, அவர்தான் எல்லாம். இயேசுவே உமக்கு நன்றி. இந்த அறிவை எங்களுக்கு இன்று நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் சந்தோஷமாய் அவர்கள் இளைப்பாறுவார்களாக. ஹல்லேலூயா.